ரவையை வச்சு உப்புமான்னு சொன்னாலே ரொம்ப தப்புமான்னு சொல்கிற புருஷனை கூட இன்னொரு பீஸு கிடைக்குமான்னு கேட்க வைக்கிற இந்த ரவா கேக்கை எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் எண்ணெயை தடவிட்டு கேக் மாவை சேர்த்துட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா வெந்திருக்கானே இந்த மாதிரி டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், கேக் வெந்திருக்கும். உப்புமான்னு சொன்னாலே 10 அடி தூரம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.